வணக்கம் மக்களே, இது உங்கள் உருட்டல் சிட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போறது புதுசா வெளியான தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா சார் நடிப்புல வெளியான குபேர படம். இந்த படத்துல என்ன வித்தியாசம், நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க, படம் ஒர்த்தா இல்லையா, தியேட்டர்ல வாட்சபிளா, நான் வாட்சபிளா, இல்ல ஒன் டைம் வாட்சபிளா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. படத்துல ஸ்பாய்லர்ஸ் இல்ல, பார்த்துட்டு நீங்க படத்துல போய் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, நம்ம படத்துக்குள்ள போலாங்க. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வங்கக்கடல்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் வளம் எடுக்க 14 கியூபிக் டன் அளவுக்கு எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனி ஓனர் என்ன பண்றாருன்னா, இதை தனக்கு உடமையாக்கிக்கணும்னு நினைச்சிட்டு டைரக்டா போய் சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட பேசுறாரு. பேசிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு 50,000 crores ஒயிட் மணியாவும் 50,000 crores ஒரு நார்மலா பிளாக் மணியாவும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்றாங்க. இதுக்காக என்ன நம்ம ஒரு கார்பரேட் வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம நாகார்ஜுனா சார் ஒரு சிபிஐ அதிகாரி, அதாவது முன்னாள் சிபிஐ அதிகாரி. அவர் நம்பகத்தன்மையா இருக்கிறனால அவரையே அப்பாயின்ட் பண்றாரு. அவரை ஜெயில செய்யாத தப்புக்காக ஜெயில இருக்கிறனால அவரை எடுத்துட்டு வெளியே கூட்டிட்டு அவரை நீ இந்த படத்தை மாத்திக்கூடன்னு இது பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா சார் ஒரு 4 பேர் சூஸ் பண்றாங்க. 4 பிச்சைக்காரர்களை, சாரி அந்த வேர்டு நான் யூஸ் பண்ணக்கூடாது, பிச்சைக்காரர்களை எடுத்திருக்காங்க. அந்த 4 பேத்துல ஒரு ஆள் தான் நம்ம தனுஷ் சாரு. இப்படி 4 பேத்துல 3 பேர்த்த அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வேலை, அதாவது பணத்தை டிரான்ஸ்பர், ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 கோடி டிரான்ஸ்பர் பண்ணி எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாங்க. இதுல இருந்து தனுஷ் சார் தப்பிச்சு மீண்டும் வந்தாரா, என்ன பண்ணாரு, தனுஷ் சாருக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒரு தனுஷ் சார் நாகார்ஜுனா சார் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு, அது வீண் போச்சா வீண் போகலையா, இதுதான் படத்தோட கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரை பத்தி நான் சொல்லி ஆகணும். அதாவது தனுஷ் சார் அசுரன் படத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான நடிப்பை இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அவ்வளவு ஒரு அழகான ஃபர்ஸ்ட் ஷாட்டு, திருப்பதி கருடாழ்வாருக்கு கீழே பாத்தீங்கன்னா இப்ப உட்காந்து ரோட்டோரமா அம்மா தாயன்னு கையேந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையாலும் எனக்கே அவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டமே தான் இல்லாத நடிப்புங்க. அப்படி இருந்தாலும் தெளிவான நடிப்பு. நீ இங்க நடிச்சேன்னே சொல்ல முடியாது. ஒரு பிச்சைக்காரனாவே சாரி அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் பிச்சைக்காரன் படத்துல விஜயாந்தனி சார் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு, அதே மாதிரி தாங்க இது. அதை விட டபுள் மடங்கு பர்ஃபார்மன்ஸ், நல்ல இதா. அதாவது ஒரு சில டைலாக்ல ஒண்ணு சொல்லுவாருங்க, அதாவது அவனை விறகு வச்சு எரிச்சிடணும், அப்பதான் அடுத்த ஜென்மத்துல கூட பிச்சைக்காரனா பிறக்க மாட்டான், அந்த மாதிரி பேசணும். அப்புறம் நம்ம சார் சாகணும், நம்ம வாழணும், அதுக்காக அந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்கிறப்ப அதாவது அவங்களோட உயிரோட்டமா அவங்க வாழ்வியல எடுத்து பேசியிருக்காரோன்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பா. அப்புறம் நாகார்ஜுனா சார் சொல்லவே தேவையில்லை, நம்ம மாஸ்கிங் அவர் சிபிஐ முன்னாள் சிபிஐ அதிகாரியாவும், இதுல அவருக்கு வில்லனுக்கு ஒரு அடியாளாவும் கைக்குடியாவும் செயல்படுவாரு. அதுலயும் அவரு நேர்மைக்கும் ஒரு அநீதிக்கும் இடையில ஒரு சிக்கி தவிக்கிற மனுஷனாத்தான் இதுல இருப்பாரு. ரொம்ப அவரால் ஒரு இதையும் வெளிப்படுத்த முடியாது, ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்த முடியாது, ஒரு நல்லது பண்ணாலும் பண்ண முடியாது. கடைசியில அவர் பண்ணலான்னு போறப்ப என்ன நடந்துச்சுன்னு கதை போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரஷ்மிகா மந்தனா மேம், இவங்க எனக்கு தெரிஞ்சு இத்தனை படங்கள் எத்தனை புஷ்பால ஒரு நல்ல ஸ்கோர் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா நல்ல ஸ்கோப் இருக்கு, அருமையான பர்ஃபார்மன்ஸ். அதாவது லவ்வர் லவரை நம்பி மும்பை வந்திருப்பாங்க, அவங்க கை விட்டுட்டு போயிடுவாரு. திடீர்னு தனுஷ் சாரை பார்த்து மீட் பண்ண பிறகு இவங்க 2 பேத்துக்குள்ள இவருக்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையில ரஷ்மிகா மந்தனா மேமும் சிக்கிக்கிறாங்க. அப்புறம் எப்படி இவங்களுக்குள்ள போச்சு அந்த மாதிரி. இதுல ஒவ்வொரு கேரக்டரும் எழுதின விதங்கிறது அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டா டெலிவரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வில்லனோட நடிப்புங்க, எனக்கு தெரிஞ்சு தனுஷ் சாரு அப்படியே அசால்ட்டா அவர் மிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் ஒரு கேரக்டர் நடிச்சாருன்னா வில்லன் கோட் கடை இப்படி டக் அப்படி கஃப் பண்ணுவாருங்க, அப்படி பட்டன் போடுவாரு, போட்டுட்டு அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்து அப்படி அதாவது பணக்கார தோணின்னு சொல்லுவாங்களா, அந்த ரியலாவே வாழ்ந்திருக்காருங்க. ஒருவேளை நம்மளாம் பணக்காரனா இப்படித்தான் இருப்பானோடா அந்த மாதிரிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே தோணுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பர்ஃபார்மன்ஸ். கடைசியில் அவரையும் பிச்சை எடுக்க வைப்பாருங்க, அந்த சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன். அதுலயும் கூட அவர் நல்லதா இது பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பெஸ்டான வில்லன் தான் சொல்லணும். இல்ல பணக்காரனா நடிப்புங்கிறது எல்லாத்துலயும் யாருனாலும் வராதுங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரனா வெறும் சும்மா நடந்து வரது போறது, அந்த மிடுக்குங்கிறத சொல்லுவாங்க, இப்படி தோள்பட்டை இப்படி உதறது, டக் பண்றது, உட்கார்றது, பேசுறது, நடக்கிறது, எல்லா ஆட்டிடியூடும் சரி. அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு ஜிம் சார் வருங்காலத்துல அடுத்த ரகுவரன் மாதிரி வருவாரு பாருங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான நடிப்பு. அப்புறம் படத்தோட இன்னொரு பக்க பலம் ஒளிப்பதிவு, அருமையான காட்சி அமைப்புகள். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஷாட்டும் ஓகே. அது அந்த குப்பை தொட்டியை காமிச்ச ஷாட்லாம் பக்காவே எடுத்திருக்காங்க.
அப்புறம் நம்ம இசையமைப்பு ஸ்ரீகாந்த் டிஎஸ்பி சாரி மாத்தி சொல்றேன், தேவிஸ்ரீ பிரசாத் சார் அருமையான இசையமைப்பு, நல்ல பிஜிஎம்லாம் போட்டிருந்தாரு. பாட்டு அதுல வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி போய்வா நண்பான்னு ஒரு பாட்டு அது நல்லா கொடுத்திருந்தாரு. படத்துக்கு தேவையான பாட்டு தாங்க அந்த பாட்டு. அப்புறம் சொல்ல போனோம்னா உங்களுக்கு எடிட்டிங்லயும் எல்லா விதத்திலயும் ஓகேங்க. என்னடா முகேஷ் நீ கேட்கிற, கடைசியில ஏதோ மைனஸ் இல்லையாடா முகேஷ்னு கேட்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில 3 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்கிற படத்துல ஒரு 2.5 மணி நேரம் நல்லா போகுதுங்க. ஏதோ இருக்குதுடா, கடைசி வரைக்கும் ஏதோ நான் பண்ண போறாங்கடா அப்படின்னு போயிட்டு கடைசி நேரத்துல போய் குட்டை கலர்னு மட்டையாட்ட சொதப்பி விட்டுறாங்க. அதாவது வந்து சொல்ல வேணாம், இருந்தாலும் அது என்ன எதுக்கு என்னன்னா, அவனுக்கு ஒரு வில்லனுக்கு வந்து நல்ல அறிவு புகுத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்படியே வந்து அவரை வந்து ரோட்ல எல்லாம் அலைய விட்டு சுத்த விட்டுட்டு கடைசியில அவரையும் சாவடிக்கணும். இதுதான் என்னோட கேள்வி. அவரை வந்து பிச்சைக்காரனா ஒரு நாள் பிச்சைக்காரனா பாக்கணும்னு நினைக்கிற, இது வந்து உன்னோட ஆசை, அதாவது தனுஷாரோட ஆசை. அவனை அப்ப இது பண்ணிட்டு அவனையா நீ திருந்த மாட்டேன்னு சொல்லி டக்குன்னு போட்டு தள்ளிடுறாரு. அந்த மாதிரிலாம் காமிக்கிறப்ப நீ அதுக்கு டக்கு அவனை ஆரம்பத்திலேயே போட்டு தள்ளி இருக்கலாம்லடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொன்னு காட்சிகள் எல்லாம் ஒரு நம்பகத்தன்மை இல்லாம போச்சு. அதாவது ஒரு 10,000 கோடிக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து கொண்டு போய் அவர் வீட்டு முன்னாடி லாரியில கொட்டுறதுங்கிறது வந்து அப்பவே எங்க ஒரு 10,000 கோடி பணம் தெரிஞ்சு அவர் நியூஸ் எல்லாம் வந்து மீடியா எல்லாம் இதாகி யாரு காரணம் எது என்ன ஏது உடனே வந்து அரெஸ்ட் பண்ண அந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்கலாம். ஏன்னா 10,000 கோடிங்கிறது சாதாரண இது கிடையாது. அந்த மாதிரிலாம் போயிருக்கிறப்ப ஏன் வந்து அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்கு உதறல்கள் தான் இருந்தது. மற்றபடி இதுல எனக்கு தெரிஞ்சு நல்ல படம் பார்த்த திருப்தி தான். எனக்கு கடைசி நேரம் என்னமோ அது விடுங்க, எல்லா படத்துலயும் ஒரு மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இது வந்து கிளைமேக்ஸ்ல ஏதோ சொல்ல வரது மாத்தி சொல்லிட்டாங்க மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா படம் முழுக்க வந்து ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குடாங்கிற மாதிரி தான் படத்துல உங்களை கூட்டிட்டு போயிருக்கும். நல்ல ஒரு நான் பார்த்ததுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனசுக்கு ஆறுதலான ஒரு படத்தை வந்து நம்ம தனுஷ் சார் கொடுத்திருந்தாரு. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட போய்